இதில் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் வந்து அந்த பொண்ணுடைய பேரையெல்லாம் குறிப்பிட்டு சொன்னதெல்லாம் சர்ச்சையானுச்சு. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட சாட்சியங்கள் வந்து ஒரு இடத்துல வர்றதோ அல்லது அது சம்பந்தமான சாட்சியம் சொல்றதோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை, அது இந்த விஷயத்தில் பெண்கள் வராமல் இருந்ததுக்கு காரணமே அந்த இந்திராங்கிற படத்தில் கிளைமேக்ஸில் தான் வரும். ரேவதியெல்லாம் நடித்த படத்தில் அவன் ஒரு தடவை தான்டா கற்பழிச்சான். நீ கோர்ட்டில் நின்றுக்கிட்டு 1000 தடவை அந்த பெண்ணை பற்றி கேட்டு 1000 முறை நீ கற்பழிச்சிருக்கேன். அதுதான் அதனால தான் யாரும் தொலையிட்ட சனியை விட்டுரு அதோட போகட்டுங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்வைகள் வேறு மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு சீரியலில் ஒன்று பார்த்துக்கிட்டு இப்போ நிறுத்தி விட்டு பார்க்குறது இல்லை. தன்னை யார் கற்பழிச்சாங்கிறதே தெரியாமல் தெருவில் போகிறவங்களாம் பார்த்து நீ கற்பழிச்சான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு சீரியலே வருது. இன்றைக்கி அந்த அளவுக்கு கற்பழிப்புங்கிறது இன்னும் ஹோட்டலில் போய் காஃபி குடிக்கிற மாதிரி அந்த சீரியலில் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தீர்ப்புகள் அதாவது அப்பீல் வந்து கேட்கும்போது சமூக மாறுபாடுகள் என்னவா இருக்குதுங்கிறதெல்லாம் வேறு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பல விஷயங்கள்லாம் வந்து பெண்களுடைய பார்வை வேறையாக மாறிடுது. இந்த தீர்ப்பு வந்து எங்கள் காலத்து தீர்ப்பு, எங்கள் காலத்தில் இருந்த நியாயங்களும் எங்கள் காலத்தில் இருந்த சட்டங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அப்பீலுக்கு போகும்போது அன்னைக்கு இருக்கிற சட்டங்களும் நியாயங்களும் என்னவா இருக்குதுங்கிறத பார்த்து தான் அந்த இதுக்கு ஏதோ இந்த பெண்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது.